தூய இதய ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, அன்பு இறைமக்களே, இயேசுவின் இதயத்தை மையப்படுத்திய சிந்தனைகளை இன்றைய நாளிலே நாம் தாங்கி செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதயம் என்றாலே அன்பை மையப்படுத்தி நாம் பெரும்பான்மையாக எடுத்து கூறுவோம். அந்த விதத்திலே இன்றைய நாளிலே அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இதயத்தின் செயல்பாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள அதனை குறித்து அலைபேசியிலே பார்த்தபோது கிடைத்த ஒரு சில விவரங்கள், கூகுள் சர்ச் அதிலே நாம் பார்த்தபோது கிடைத்த ஒரு சில விதமான விவரங்கள், அதனை மையப்படுத்தி சிந்தித்தால் என்ன, அதனை நாம் இறைவார்த்தையோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் என்ன என்ற அந்த பின்னணியிலே இன்றைய நாளின் சிந்தனைகளை நாம் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சில மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள், மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூட இருக்கலாம். என்றாலும் கூட இந்த இதயத்தின் செயல்பாடுகளை குறித்து கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலே இதயமானது என்ன செய்கிறது என்பதை குறித்து கூறுகின்ற போது, அதுதான் செல்களுக்கு இரத்தத்தை அனுப்பக்கூடிய ஒரு தொழிற்சாலை என்று கூறுகின்றார்கள். தொழிற்சாலை என்றால் பல்வேறு விதமான கருவிகளை உருவாக்கக்கூடிய, உபகரணங்களை உருவாக்கக்கூடிய இடமாக திகழ்கிறது. அத்தகைய விதத்திலே இந்த உடல் முழுவதுமே எதனால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்றால் செல்களால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது, அல்லது திசுக்கள் என்று கூறலாம். ஆக இந்த திசுக்கள் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால், அல்லது இந்த செல்கள் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால், அன்புக்குரியவர்களே, அதற்கு இரத்த ஓட்டம் மிக மிக அவசியம். இந்த இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய பணியினை செய்ய வைப்பது எது என்றால் இந்த இதயம்தான். இந்த இதயத்திலிருந்து இரத்த நாளங்கள் என்று குறிப்பிடப்படக்கூடிய இரண்டை அவர்கள் கூறுகின்றார்கள். ஒன்று ஆர்டரிஸ், மற்றொன்று வெயின். இந்த இரண்டு இரத்த நாளங்கள் என்ன செய்கிறது என்றால் இதயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்து செல்கிறது என்று கூறுகின்றார்கள். இரண்டும் ஒரே வேலையை செய்கிறதா என்றால் இல்லை. இந்த இரண்டு இரத்த நாளங்களையும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்று கூறுகின்றார்கள். இதிலே ஒன்று செய்யக்கூடிய வேலை, மற்றொன்று செய்யக்கூடிய வேலை. ஆர்டரிஸ் எந்த வேலையை செய்கிறது என்று கூறுகிறார் என்றால் அது ஆக்சிஜனேட்டட் பிளட், சுத்தமான இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய வேலையை எது செய்கிறது என்றால் இந்த ஆர்டரிஸ். இதுதான் இதயத்திற்கு அல்லது இதயத்திலிருந்து தூய்மையான இரத்தத்தை அது எடுத்து செல்கிறது. தூய்மையான இரத்தம் எப்படி அதனை நாம் எடுத்துக்கொள்வது என்றால் ஆக்சிஜன் அதிலே கலந்து இருக்கின்றது. ஆக்சிஜன் கலந்திருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலே அது உயிரோட்டத்தை தருகிறது என்று கூறுகின்றார்கள். வெயின் என்ன செய்கிறது என்றால் அது டீஆக்சிஜனேட்டட் பிளட், அசுத்தமான இரத்தத்தை என்ன செய்கிறது என்றால் இதயத்தின் உள்ளே எடுத்து வருகிறது. இதயத்தின் உள்ளே அசுத்தமான, உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களிலிருந்தும் வரக்கூடிய அசுத்தமான இரத்தத்தை அது என்ன செய்கிறது என்றால் இதயத்திற்குள் கொண்டு வருகிறது. இந்த இதயம் அதனை என்ன செய்கிறது என்றால் அதனை தூய்மைப்படுத்துவதற்காக மற்ற முக்கியமான இரு உறுப்புகளுக்கு அது அனுப்பி மீண்டுமாக அந்த இரத்தமானது தூய்மைப்படுத்தப்பட்ட இரத்தமாக இதயத்திற்குள் வந்து செல்கிறது என்று கூறுகின்றார்கள். இந்த இதயத்தின் அளவை பொறுத்த மட்டில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உள்ளங்கைகளை நாம் அடக்கி பிடித்து வைத்தோம் என்றால் எந்த அளவு இருக்கிறதோ அதன் அளவு தான் இதயத்தின் அளவு. தோராயமாக அதன் எடையை பற்றி குறிப்பிடுகின்ற போது 250 கிராம், அவ்வளவுதான். 250 கிராம் எடை இந்த இதயம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சற்று வேறுபாடு இருக்கிறது என்று கூறுகின்றார். இந்த இதயம் எதனால் ஆனது? முழுக்க முழுக்க தசைகளால் மட்டுமே ஆனதாக இருக்கின்றது. அது கடினமான பொருளால் ஆனது கிடையாது.
அப்படிப்பட்ட இதயத்தை 3 விதமான அரண்கள் தாங்கி பிடிக்கிறது என்று கூறுகின்றார்கள். 3 விதமான கோட்டைகளுக்கு மத்தியிலே அந்த இதயமானது பாதுகாப்பாக இருக்கிறது என்றும், இந்த இதயத்திலே 4 விதமான அறைகள் இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். வீட்டுக்குத்தான் அறைகள் இருக்கிறது என்றால் இந்த இதயத்திற்கும் 4 விதமான அறைகள் இருக்கிறது. அதிலே அட்ரியம் அல்லது ஏட்ரியம் என்று அழைக்கப்படக்கூடிய மேலறைகள் அது 2. அதன் பிறகு வெண்டிகன் என்று அழைக்கப்படக்கூடிய கீழறைகள் 2. இந்த மேலறை கீழறை இதையும் என்ன செய்கிறார்கள் என்றால் இடதுபுறம் வலதுபுறம் என்று பிரித்து அதையும் அவர்கள் பிரித்து கூறுகின்றார்கள். பிறகு இரத்தமானது எவ்வாறு இதயத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது என்றால் கான்ட்ராக்ஷன், அதாவது சுருங்கி விரிதல். சுருங்கி இதயம் லப்டப் என்று அந்த ஓசை கேட்கிறது அல்லவா, அந்த சுருங்கி விரிகின்ற போது இதயத்திலிருந்து இரத்தமானது வெளியேற்றப்படுகிறது. இரத்தம் உள்ளே வருகின்ற போது வரக்கூடிய வேகம் சற்று குறைவாக இருக்கும் என்றும், அதே வேளையிலே இதயத்திலிருந்து இரத்தம் வெளியேறுகின்ற போது அதன் வேகம் அதிகமாக இருக்கும் என்றும் கூறுகின்றார். குறைந்தபட்ச ஆற்றலோடு வரக்கூடிய அந்த இரத்தமானது அதிகபட்ச ஆற்றலோடு இதயத்திலிருந்து வெளியேறுகிறது என்று கூறுகின்றார்கள். இதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கிறது. நார்மல் சாதாரண ஒரு மனிதனுக்கு இதயமானது 72 முறை துடிக்கிறது. அது சில நேரங்களிலே மாறுபடுகிறது. இதை மையப்படுத்தி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தூது பணி நூல்களிலே காணக்கூடிய 2 முக்கிய கதாபாத்திரங்களை நாம் இந்த நாளிலே இந்த நேரத்திலே கண்முன் கொண்டு வருவோம். திருத்தூதர் பணி நூல்களிலே முதலில் மிக சிறப்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர் யாராக இருக்கிறார் என்றால் பேதுரு மற்றும் யோவான். பேதுரு, யோவான் இந்த இருவருமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையை போதிப்பதிலே மிகுந்த அக்கறை கொள்கின்றார்கள். அவர்கள் ஒரு அற்புதத்தை செய்கின்றார்கள். ராயப்பர் குறிப்பாக ஒரு மனிதனை என்ன செய்கிறார் என்றால் ஆலயத்திற்கு செல்லுகின்ற போது அவன் பிச்சை கேட்பதற்காக முடமான ஒரு மனிதனை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். மற்றவர்கள் உதவியோடு அவன் வருகிறான். ராயப்பரையும் யோவானையும் பார்த்தவுடனே ஏதாவது கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அவன் கைகளை ஏந்துகின்ற போது ராயப்பர், பொன்னோ பொருளோ என்னிடமில்லை, உயிர்த்த ஆண்டவரின் பெயரால் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், நீ எழுந்து நட என்று கூறிய பிறகு அந்த மனிதன் நலமடைவதாகும். நலமடைந்த அந்த மனிதன் அவர் விட்டு பிரியாமல் அவரோடு செல்லக்கூடிய அந்த நிலையிலே சென்ற இடமெல்லாம் பேதுருவை, ராயப்பரை பார்க்க வந்தார்களோ இல்லையோ, யாரை அதிகமாக பார்க்க வந்தார்கள் என்றால் அந்த குணமடைந்த அந்த மனிதனை பார்க்க வந்தார்கள். இதனால் எரிச்சல், பரிசேயர்கள், தலைமை குருக்கள் இவர்கள் அனைவருமே என்ன செய்கிறார்கள், எரிச்சல் அடைந்து பல்வேறு விதமான இன்னல்களை மறைமுகமாக கொடுக்கின்றார்கள். பிறகு நேரடியாக அழைத்து அவர்களை கண்டிக்கின்றார்கள், இனி அவ்வாறு செய்யக்கூடாது என்று. இதே விதமான நிகழ்வினை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பவுலடியாரது வாழ்விலும் பார்க்கின்றோம். அவரும் என்ன செய்கிறார் என்றால் போதித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு மனிதன் ஆவலோடு அவரை உற்று பார்த்து கொண்டிருந்ததாகவும், அந்த மனிதனை பார்த்த பவுல் அவனிடம் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்று நினைத்து அவனை பார்த்து எழுந்திரு என்று பார்க்கின்ற போது ஊனமான அல்லது கால் ஊனமுற்ற அந்த மனிதன் எழுந்து நடக்கின்றான். இந்த அற்புதம். இதன் பிறகு பவுலடியாருக்கும் இதே விதமான நெருக்கடி, இதே விதமான துன்பங்கள், இதே விதமான கஷ்டங்கள். ஆக இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே நிகழ்வாக என்றால் ஒரே விதமான நிகழ்வாக பேதுருவுக்கும் அது நடந்திருக்கின்றது, பவுலடியாருக்கும் அது நடந்திருக்கின்றது. இருவருக்கும் பல்வேறு விதமான இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அவற்றையெல்லாம் எவ்வாறு இயேசுவின் இதயத்தை மையப்படுத்தி அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்பதுதான் அன்புக்குரியவர்களே இந்த இயேசுவின் இதயத்தின் மிக சிறப்பு அம்சமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிட்டோம். பேதுருவும் சரி பவுலடியாரும் சரி இருவருமே மிக தூய்மையானவர்கள் அல்ல, மிகவும் பரிசுத்தமானவர்கள் அல்ல. எனக்கு தெரியவே தெரியாது என்று அப்பட்டமாக வெளிப்படுத்திய பேதுரு, மறுதலித்த பேதுரு, அப்படிப்பட்ட அந்த பேதுரு என்ற அந்த அசுத்தமான இரத்தமானது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் இதயத்தினுள் உள்ளே செல்கின்ற பிறகு அது வெளியேறுகிறது அல்லவா, அது வெளியேறிய பிறகு ஆக்சிஜனேட்டட் பிளட் என்று கூறக்கூடிய அத்தகைய ஒரு ஆற்றலை யார் பெற்றிருந்தார் என்றால் பேதுரு பெற்றிருந்தார். அவர் மட்டுமல்ல,
யாரெல்லாம் இந்த இயேசுவின் இதயத்தின் உள்ளே செல்ல முயற்சி செய்கின்றார்களோ, இந்த அசுத்தமான எண்ணங்களோடு அசுத்தமான செயல்பாடுகளோடு எவரெவரெல்லாம் இயேசுவின் இதயத்தின் உள்ளே செல்ல அவர்கள் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே எவ்வாறு வெளியேற்றப்படுவார்கள் என்றால், தூய்மையான இரத்தமாக அவர்கள் வெளியேற்றப்பட்டு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய மக்களினமாக அவர்கள் மாறுவார்கள். அதனைத்தான் பேதுரு வெளிப்படுத்தினார். ஏறக்குறைய அவர் முதல் போதனையிலே 3000 பேர் அவர்களை பார்த்து மனம் திரும்புகின்றார்கள். 3000 பேர், கொஞ்சம் நஞ்சம் அல்ல. முதல் போதனையிலேயே 3000 பேர் மனம் திரும்புவதாக திருத்தூது பணி நூலிலே நாம் பார்க்கணும். ஆக பேதுரு என்ற அந்த அசுத்தமான இரத்தம் என்று நாம் வைத்து கொண்டோம் என்றால், இயேசுவின் இதயத்தினுள் சென்ற பிறகு அது எவ்வாறு மாற்றப்படுகிறது என்றால், பரிசுத்தமான தூய இரத்தமாக மாற்றப்படுவது உண்மை. அது அவரது வாழ்விலை நாம் பார்க்கிறோம். இதே நிகழ்வு தான், இதே செயல்பாடு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பவுலடியாரது வாழ்விலும். பவுலடியாரும் சளைத்தவர் அல்ல. எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? யாரெல்லாம் இந்த புதிய மதத்தை இயேசு கிறிஸ்து என்று அந்த நபரை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அல்லது அவரை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரையுமே கொன்றொழிக்க வேண்டும், சிறைபடிக்க வேண்டும் என்ற அந்த அனுமதி பெற்றுத்தான் ஒவ்வொரு செயலையும் அவர் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான எண்ணங்களை கொண்ட பவுலடியார் இயேசுவின் இதயத்தினுள், அவரது இதயத்திற்குள்ளாக சென்ற பிறகு அவர் எவ்வாறு வெளியேற்றப்படுகிறார் என்றால், தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு இரத்தமாக வெளியேற்றப்படுகின்றார். அவரை சந்தித்த மக்கள் அனைவருமே வாழ்வு பெறுகின்றார்கள். அவரால் சந்திக்கப்பட்ட அனைத்து மக்களுமே மனம் மாறுகிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நமது வாழ்வை இந்த ஒரு நிகழ்வோடு ஒப்பீடு செய்து பார்ப்போம். அனைவருமே ஏதோ ஒரு விதத்திலே குறைபாடு உள்ளவர்கள் தான், ஏதோ ஒரு விதத்திலே அசுத்தமான எண்ணங்களை கொண்டவர்கள் தான், ஏதோ ஒரு விதத்திலே தூய்மையற்ற செயல்பாடுகளை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நாம் இந்த தூய இதயத்தினுள் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த இதயத்தினுள் நாம் சென்றோம் என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது எண்ணங்கள் செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே தூய்மையாக்கப்படும், புனிதமாக்கப்படும். நாம் புத்துயிர் பெற்ற புதிய மனிதர்களாக அவர் இதயத்தில் இருந்து வெளியேற முடியும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம், உணர்வோம். இந்த உணர்வை ஆண்டவர் நமக்கு அளிக்கின்ற நாளிலே அழைப்பு தருகின்றார். ஆகவே அவரது இதயத்தினுள் சென்று அவரிடம் இருந்து வல்லமை மிக்க மனிதர்களாக வெளியேறக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு அளிக்கும்படியாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம்.